பிரேசிலில் நடைபெறும் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்ற பிரதமர் மோடியை அந்நாட்டு அதிபர் லூலாடா சில்வா ஆற தழுவி வரவேற்றார். பிரேசிலில் நடைபெறும் 17வது பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் மோடிக்கு அந்நாட்டு அதிபர் அழைப்பு விடுத்தார். அதன் பேரில் பிரேசில் சென்ற அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனையடுத்து ரியோ டி ஜெனீரோவில் நடைபெறும் மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்றார். அப்போது பிரிக்ஸ் நாடுகளின் தலைவர்கள் கைகளை கோர்த்தபடி குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். பயங்கரவாதத்தை முறியடிப்பதில் பிரிக்ஸ் நாடுகள் ஒருங்கிணைந்த நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். பிரேசிலின் ரியோ டி ஜெனீரோ நகரில் பிரிக்ஸ் கூட்டமைப்பின் 17வது உச்சி மாநாடு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய பிரதமர் மோடி, பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் இந்தியாவின் ஆன்மா, அடையாளம் மற்றும் கண்ணியம் மீதான நேரடி தாக்குதல் என குற்றம் சாட்டினார். பயங்கரவாதம் மனித குலத்திற்கு மிகவும் கடுமையான சவாலாக மாறியுள்ளது எனவும், பயங்கரவாதிகளுக்கு எதிராக பொருளாதார தடைகளை விதிப்பதில் எந்த தயக்கமும் இருக்கக்கூடாது எனவும் வலியுறுத்தினார். பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களையும் பயங்கரவாத ஆதரவாளர்களையும் ஒரே தராசில் எடை போட முடியாது எனவும், பயங்கரவாதத்திற்கு மௌனமாக ஒப்புதல் அளிப்பதும் அதனை ஆதரிப்பதும் எந்த சூழ்நிலையிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது எனவும் தெரிவித்தார். எந்த ஒரு நாடும் பயங்கரவாதத்திற்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஆதரவளித்தால் அதற்கான விலையை கொடுக்க வேண்டும் எனவும் கூறினார். உலக அமைதி மற்றும் செழிப்பிற்காக பயங்கரவாதத்தை முறியடிப்பதில் பிரிக்ஸ் நாடுகள் தெளிவான மற்றும் ஒருங்கிணைந்த நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என வலியுறுத்திய பிரதமர் மோடி, பயங்கரவாதம் போன்ற விஷயத்தில் இரட்டை நிலைப்பாட்டிற்கு இடமில்லை என திட்டவட்டமாக தெரிவித்தார். பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிரிக்ஸ் நாடுகளின் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் கூட்டறிக்கை வெளியிடப்பட்டது. அதில் எல்லை தாண்டிய பயங்கரவாதம், பயங்கரவாத நிதி உதவி உட்பட அனைத்து வடிவங்களிலும் பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடுவதற்கான தங்கள் நிலைப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதம், தேசியம், நாகரிகம் அல்லது இனக்குழுவுடன் பயங்கரவாதத்தை இணைக்கக்கூடாது எனவும், அதனை எதிர்ப்பதில் இரட்டை நிலைப்பாட்டை நிராகரிப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்கள் மற்றும் அவர்களுக்கு ஆதரவு அளித்தவர்கள் நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரிக்ஸ் மாநாட்டை தொடர்ந்து கியூபா நாட்டின் அதிபர் மிகுவல் டியாஸ் கேனலை பிரதமர் மோடி சந்தித்து இருதரப்பு நல்லுறவு குறித்து ஆலோசனை நடத்தினார். இதேபோல் மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிமையும் பிரதமர் சந்தித்து கலந்துரையாடினார்.